ஏன் சொன்னா, பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷன், பல முறை சொல்லிட்டு இருந்தாலும் மட்டும் சொல்றேன், பாவத்தில் தாயின் கருவில பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷன் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாது. தேவனே இறங்கி அவனுக்கு ஒத்தாசை பண்ணாலும், ஏன்னா அவன் கை உதிரும். கஞ்சா குடிக்கிறவனை பார்த்தீங்கன்னா, கஞ்சா குடிக்கிற கை உதிரும். அவன் கையில் தூக்கிட்டு போய் நீங்கள் ஒரு பொருளை கொடுத்தா என்ன ஆகிடும்? டப்புனு கீழே போட்டுருவான். புரியுதா? கஞ்சா குடிக்கிறவனை பார்த்தா அவன் கையில் நீங்கள் எடுத்து தூக்கி போய் கொடுக்குறீங்க வச்சுங்களேன், என்ன ஆகிடும்? கீழே. அந்த மாதிரி தான் பாவத்தில் இருக்கிறவனால தேவனே பாவத்தில் இருக்கிறவங்க கையில் எடுத்து போய் கொடுத்தாலும் கூட அவன் என்ன பண்ணிடுவான்? கீழே போட்டுருவான். அவனால் என்ன பண்ண முடியாது? பாவம் அந்த அளவுக்கு வஞ்சனை உள்ளது, மோசமானது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷன் தேவனுடைய ஒத்தாசையை கொண்டு தேவ நீதியை நிறைவேற்ற முடியாது. கொடுத்தாலும் கூட தேவனே ஒத்தாசை கொடுத்தாலும் நிறைவேற்ற முடியாது. இதற்கு உதாரணம் தான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் வாழ்ந்த அத்தனை காரியம் ஆண்டவரே என்ன பண்ணார்? அவங்க ஒத்தாசை செய்தார். அவங்களால என்ன பண்ண முடியல? நிறைவேற்ற முடியல. அதுதான்